சென்னை உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்ற நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் மற்றும் பொது தொழிலாளர்கள் 148 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் இன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று அதிகாலை மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள், சிஐடியு நிர்வாகிகள், மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள், ஆசிரியர்கள் என பகுதியாக வாகனங்களில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் வழியாக போராட்டத்திற்கு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்திற்கு சென்றவர்களின் வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப முற்பட்டனர். இதனால் போராட்டத்திற்கு சென்றவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்திற்கு சென்ற 149 பேர் கைது செய்யப்பட்டு கொள்ளிடத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொழிலாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் காண எங்கள் தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபுடன் உங்கள் தவசி ரமேஷ். பர்மிஷன்